A very warm welcome to our Honorable Principal Ma'am, respected Vice Principal Sir and our Coordinator Sir, and all my dear friends who are not presented here. I am Manimegalai of class 9C, here to present you an amazing, interesting and an important topic for these generation students, and that is drug abuse. And today we are going to see about many things about drug abuse and we are going to know about many new things. Let's begin. At first, we are going to see about the introduction part. The use of illegal drugs or the use of a prescription or the over-the-counter drugs which are need to be used in excessive amounts. Drug abuse may usually lead to a massive changes in the social, physical, emotional and job-related problems. So first drug abuse அப்படினு பாக்கும்போது நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த இல்லீகலா நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்றது பேர் தான் drug abuse அப்படினு சொல்றோம். இல்லீகலா நம்ம வந்து இந்த ட்ரக் யூஸ் பண்றத நம்ம வந்து drug abuse னு சொல்றோம். அதாவது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன்ல நமக்கு எடுத்துக்கோங்க அப்படினு சொன்ன அளவுக்கு மீறி எக்ஸசிவ் அமௌண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றத நம்ம drug abuse னு சொல்றோம். இந்த drug abuse வந்து நம்ம பண்றது மூலமா நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு? ஏன் இத நிறைய பேர் அப்போஸ் பண்றாங்க அப்படினு கேட்டீங்கன்னா it can be lead to be changes in a social, physical, emotional and job related problem. நமக்கு social ஆவும் physical ஆவும் emotional ஆவும் நம்ம health base பண்ணியும் and நிறைய job related problems வந்து இந்த drug abuse மூலமா நமக்கு வந்து நடக்குது. சோ அதனால தான் வந்து இந்த drug abuse நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. And shall we move to next slide, that is about drug. இப்போ drug abuse அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி first drug அப்படினா என்னன்னு பார்க்கலாம். Any substances other than food that is used to prevent, diagnose or relieve a person in an abnormal way or in any diseases that is called drug. Drugs can also affect how the brain and the rest of the other body parts works. It can give massive changes in the mood, awareness, thoughts, feelings or behavior. இந்த drug அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா நார்மலா நமக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனா கொடுக்குற அந்த மெடிசன்ஸ் தான் நம்ம வந்து ட்ரக்னு சொல்றோம். லைக் ஒரு பர்சன் கிட்ட அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்டம்ஸ், டிசீஸ் இதெல்லாம் வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்க அந்த டிசீஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது தான் ட்ரக். இந்த ட்ரக்கை வந்து ஏன் வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸசிவ் அமௌண்ட்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா the drug abuse can also affect how the brain and the rest of the other body works. நம்ம பிரெயினோடைய அந்த ஃபங்க்ஷனிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும் அண்ட் நம்மளுடைய அதர் பாடி பார்ட்ஸோடைய ஃபங்க்ஷனிங்கையும் ரொம்ப அதிகமாகவே அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து இந்த ட்ரக்ஸ் இருக்குது. அண்ட் வந்து இந்த ட்ரக்ஸை அதிகமாக எடுத்துக்கிறது மூலமா நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னா it give massive changes in the mood, awareness, thoughts, feelings or behavior. அவங்க பிஹேவ் பண்ணுறதாகட்டும், அவங்களுடைய மூட் ஆகட்டும், இல்லை நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு மேசிவ் சேஞ்ச், ஒரு பீக் சேஞ்ச் நம்ம வந்து இந்த ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது மூலயமா பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் we are going to see about abuse. அப்யூஸ்னால் நம்ம நார்மலாக வந்து டே டு டே லைஃப்பில் கேள்விப்படுற ஒரு வார்த்தை தான். லைக் இந்த சைல்டு அப்யூஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். அண்ட் இது வந்து ரொம்ப கன்சர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயமும் கூட. இந்த சைல்டு அப்யூஸ் அண்ட் ட்ரக் அப்யூஸ் இதுவுமே வந்து ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய அப்யூஸில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயம், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அதிகமாக பார்க்குறோம். அண்ட் அப்யூஸ் அப்படின்னா டு யூஸ் சம்திங் இன் அ பேட் ஆர் இன் அ டிஸார்டர்ஸ் வே. இப்போது அப்யூஸ்னால் வந்து ஒரு விஷயத்தை லீகலாக இல்லாமல் இல்லீகலாக டிஸார்டர்ஸ் வே யூஸ் பண்ணுறத நம்ம வந்து அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ drug abuse னா என்ன அப்படினு கேட்டா the word drug abuse is nothing but to use something in a bad or in an illegal way. லீகலா வந்து மெடிக்கல் ஷாப்ல அவங்க ட்ரக்ஸுக்கும் இல்லீகலா நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ற அந்த ட்ரக்ஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால drug abuse அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து இல்லீகலா வாங்குறது. அந்த drug abuse அப்படின்னு சொல்லும்போது ட்ரக்கை வந்து இல்லீகலா யூஸ் பண்றது பேர் தான் drug abuse. Next we are going to see about reason for drug addiction. இப்போ இந்த ட்ரக் வந்து யூஸ் பண்ணுறது மூலயமா ஜஸ்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க மட்டும் இல்லை, அவங்க அதுக்கு வந்து 100% அடிக்ட் ஆகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸும் வந்து இந்த சொசைட்டியில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோடைய அந்த ஒரு எக்கனாமிக் ரேஞ்ச் வந்து ரொம்பவே லோ ஆகுது நம்ம வந்து பார்க்குறோம். அதனால தான் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரீசன் ஃபார் ட்ரக் அடிக்ஷன், எதனாலலாம் அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரீசன் பார்க்க போகிறோம். அண்ட் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து டீனேஜர்ஸ், இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை டீனேஜர் கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரக்குக்கு வந்து ரொம்பவுமே அடிக்ட் ஆகி அதில் வெளியே வர முடியாத லெவலையும் இருக்காங்க. அது ஏன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Why teenagers take drugs? Young people use drugs for similar reasons like adults do, or they want to feel something better or different from others. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏன் டீனேஜர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறவங்ககிட்டே போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா பெரியவங்க பண்ணுறாங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குது, நான் அதுலேருந்து வெளியே வரணும், ரிலீவ் ஆகணும், நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க. Next, other reasons include socializing with their friends, peer pressure, or the need to feel a part of that group. இது வந்து socializing with friends அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் குரூப்புக்குள்ள அவங்க என்டர் ஆகணும் அப்படின்றதுனாலும், நெக்ஸ்ட் அந்த பியர் ப்ரெஷர் அப்படின்ற வார்த்தையில நம்ம பியர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பியர் குரூப்னா வந்து ஒரே ஏஜ்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சம் பர்சன்ஸ் ஒரே ஒரு குரூப் தான் வந்து பியர் குரூப்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணுற அந்த பியர் குரூப்போட ப்ரெஷர் தாங்க முடியாமல் இந்த ட்ரக் அபியூஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆகிறாங்க, மெயின்லி ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீட் டு ஃபீல் அ பார்ட் ஆஃப் த குரூப். அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்லாம் வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பெரிய ஆள் அந்த மாதிரிலாம் சொல்லி காட்டிக்கிறதுனால இந்த பவர் வந்து அவங்க ஹேண்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் வந்து அதுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக அவங்களுமே அந்த குரூப்பில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் டீனேஜர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராசஸ் ஆஃப் அடிக்ஷன். இந்த டீனேஜர்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக அடிக்ட் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு 6 things வச்சு நம்ம ஒரு ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதோ ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படும்போதோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்து மேலே நமக்கு வரது கியூரியாசிட்டி. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் கியூரியாசிட்டி தான். இந்த ட்ரக் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து டீனேஜர்ஸ்லாம் கேள்விப்பட்டோடனே ஒரு கியூரியாசிட்டி அவங்களுடைய அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அது என்ன கியூரியாசிட்டினா, அப்படி இதில் என்னதான் இதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி அதில் என்னதான் ஃபீல் இருக்குது எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும், அவங்களும் ஃபீல் பண்ணணுன்றது கியூரியாசிட்டி. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம கேட்டால் ரீசன் கேட்டால் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குது, நான் அதுலேருந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த ஒரு ரீசனுமே வந்து இந்த ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகும். அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்காகவும் அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்காகவும் அவங்க வந்து சேஞ்சஸ் வந்து பார்க்கணும். இத்தனை நாள் இப்படியே இருந்துட்டேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு ரீசனுக்காகவும் வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட்ரி. அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கெமிஸ்ட்ரிலையோ ஃபிசிக்ஸ்லையோ பண்ணுற எக்ஸ்பிரிமெண்ட்டை தாண்டி இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க வந்து பிகினர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னதான் இருக்குன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் வந்து இந்த பியர் குரூப் அந்த ட்ரக் யூஸ் பண்ண முடியாது அந்த பியர் குரூப்பில் போய் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி எல்லா டைப் ஆஃப் ட்ரக்ஸும் யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக அந்த ப்ராசஸில் அவங்க அடிக்ஷன் தான் வரும், அவங்க அடிக்ட் ஆவாங்க அப்படின்ற ரீசனையே மறந்து அவங்க ஃபேமிலி அவங்க ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே மறந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரே ரீசனுக்காக ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பியர் குரூப். ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பியர் குரூப்னால் வந்து அந்த பியர் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க யூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் குரூப்பில் வந்து அவங்க என்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் வந்து இந்த ட்ரக் யூஸ் வந்து அதிகமாகுது. அண்ட் பியர் குரூப் அட் லாஸ்ட் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு கடைசியாக அது எதில் முடியும்னு தெரியாமல் அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஒரு வார்த்தை அடிக்ஷனில் தான் முடியும் அப்படின்ற ஒரு ரீசனே தெரியாமல் அவங்க வந்து ட்ரக்ஸு வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணணும், எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது, இவ்வளோ டிப்ரெஷன் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு சின்னதான ஒரு ரீசனுக்காக இவ்வளோ பெரிய சாலிடாக அவங்க லாஸ்ட்டாக மாற போகிற அந்த ஒரு விஷயத்தையே மறந்து பண்ணுறது தான் அடிக்ஷன். அவங்க கடைசியாக இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக அவங்க அடிக்ட் ஆகி அவங்க ஃபேமிலி எக்கனாமிக்கெல்லாம் ரொம்ப லோ ஆகிடும். அண்ட் நிறைய ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹெல்த்தாகவும் நிறைய சேஞ்சஸ்லாம் பார்ப்பாங்க. அண்ட் இது வந்து ரொம்பவுமே வந்து எல்லாருமே கன்சர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரிப்போர்ட் ஆன் ட்ரக்ஸ். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரிப்போர்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். According to the report, the number of people using drugs reached 292 million in 2022 and a 20% increase over the past decade. இதில் என்னதுன்னா ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ பீப்புள் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டில் 292 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இன் 2022. 2022ல 292 மில்லியன் பீப்புள்ஸ்னால் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 20% இன்க்ரீஸ். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்தில் பாஸ்ட் ஒரு 1 டிகேட்டில் வந்து ஒரு 20% இன்க்ரீஸுமே ஆயிருக்கு. இருக்கிற இந்த 292 மில்லியன் பத்தலன்னு சொல்லி ஒரு 20% இன்க்ரீஸுமே ஆயிருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸில். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட், நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு இதை பற்றின ஒரு சென்சஸ் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் டீனேஜர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ரேஞ்சில் பார்த்தா எவ்வளோ பேர் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, என்னென்னலாம் அப்யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் 61% how much drugs use went up among 8th graders between 2016 to 20. 2016 to 20ல படிக்கக்கூடிய அந்த 8th கிரேடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே வந்து ட்ரக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான சென்சஸ் இது. அண்ட்
And next, 62 of teenagers in 12th grade have abused alcohol. 62% of teenagers, 12th grade படிக்கக்கூடிய teenagers வந்து alcohol abuse பண்ணிருக்காங்க. And at last, 50% of teenagers have misused a drug at least once. 50% of teenagers வந்து என்னன்னா இந்த ட்ரக்ஸையோ ஆல்கஹாலையோ அட்லீஸ்ட் அவங்க லைஃப்பில் ஒன்ஸாவது வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சென்ஸ் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் we are going to see about acts against drugs. இப்போ ஒரு விஷயம் வந்து தப்பாக இருக்குது, இந்த சொசைட்டிக்கு வந்து அது ஃபிட் ஆகலை அப்படின்ற ஒரு சமயத்தில் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அதை அப்போஸ் பண்ணி நிறைய ஆக்ட்ஸ்லாம் வந்து நிறைய ஆக்ட்ஸ் வந்து சொசைட்டிக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து ஒரு 3 இம்பார்ட்டண்டான ஆக்ட்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் ஆஃப் 1940. இந்த ஆக்ட் வந்து 1940 நமக்கு வந்து சொல்லிட்டாங்க, ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். செகண்ட், the Narcotic Drugs and Psychotropic Substances Act of 1985. 1985ல Narcotic Drugs and Psychotropic Substances Act ன்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. And next, the Prevention of Illicit Trafficking in Narcotic Drugs and Psychotropic Substances Act of 1988. Prevention of Illicit Trafficking. வேற ஒரு ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு ட்ரக்ஸை இம்போர்ட் பண்ணுறதோ இல்லை நம்ம ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு ட்ரக்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி டிராஃபிக்கிங்லாம் வந்து அப்போஸ் பண்ணுறதுக்காகவும். Next, Narcotic Drugs and Psychotropic Substances Act. Narcotic drugs வந்து trafficking and psychotropic substances trafficking இதெல்லாமே அப்போஸ் பண்ணி 1988 நமக்கு வந்து நிறைய ஆக்ட்ஸ்லாம் வந்து வந்தது. இதெல்லாமும் வந்து அப்போஸ் பண்ணி நிறைய பீப்புள் இன்ன வரைக்குமே வந்து ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட். ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, ஒரு விஷயம் ஹெல்த் இஷ்யூஸ் கொண்டு வருதுன்னா அதனால் நிறைய வந்து ஃபிசிக்கலி மென்டலி ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். ட்ரக் யூஸ், எஃபெக்ட்ஸ் ஆஃப் யூசிங் ட்ரக்ஸ். ட்ரக் யூஸ்னால என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ட்ரக் யூஸ் கேன் அஃபெக்ட் ஷார்ட் அண்ட் லாங் டர்ம் ஹெல்த் இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ட்ரக் யூஸ் வந்து ஷார்ட் அண்ட் லாங் டர்ம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நமக்கு வந்து கொண்டு வரும். அது ஃபிசிக்கலாகவும் சரி இல்லை அவங்களுக்கு மென்டல் ஹெல்த்தாகவும் சரி. இதனால் நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு மூடு, அவேர்னஸ், தாட்ஸ் இதெல்லாம் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் ஃபிசிக்கலாகவும் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட், சேஞ்சஸ் இன் பிஹேவியர் சென்ஸ் சச் அஸ் மூட் ஸ்விங்ஸ், இன்க்ரீஸ்ட் அக்ரெஷன் டுவர்ட்ஸ் அதர்ஸ். இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இன்க்ரீஸ்ட் அக்ரெஷன் டுவர்ட்ஸ் அதர்ஸ். இப்போ வந்து அவங்க மூட் ஸ்விங்ஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்களே, அதனால கண்டிப்பாக அவங்க வந்து மூட் ஸ்விங்ஸ் ஆகும். நெக்ஸ்ட், இன்க்ரீஸ்ட் அக்ரெஷன் டுவர்ட்ஸ் அதர்ஸ்னால் அவங்களோட பெற்ற அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அவங்க கசின்ஸு பிரதர்ஸ் அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து யாரை பார்த்தாலும் எனிமீஸை பார்க்குற மாதிரி இருக்கும். யார் இல்லைலாம் தெரியாமல் அவங்கள வந்து அடிக்கிறது அந்த மாதிரி நிறைய அக்ரெஷனான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதனால இந்த ட்ரக்ஸை வந்து யாராக அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு சொசைட்டிக்கு ஆகுறதுனால நிறைய எக்கனாமிக் சேஞ்சஸ், அந்த ஃபிசிக்கல் மென்டல் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் நிறையவே அஃபெக்ட் ஆகுது. ஸோ கைண்ட்லி ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ do not use drugs. நெக்ஸ்ட்டு, இது வந்து பியர் குரூப் வந்து எப்படி அடிக்ட் ஆகுறாங்க, பியர் ப்ரெஷர்னால எப்படி ட்ரக் அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட், இது வந்து டீன் ட்ரக் அப்யூஸ். இந்த ஒரு பிக்சர் வந்து டீனேஜர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டீனேஜ் மெம்பர்ஸ்லாம் வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அதை அவாய்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது. Next, I'm just saying you say no to drugs. It's an important factor for today's generation student to be aware of such things which they are going to be opposing to our society. First, don't use drugs, say no to drugs and just stop using drugs. It's a very bad thing to you, not at all to your family. It's very harmful to your society. And நம்ம வந்து நிறைய விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து 26th June இன்டர்நேஷ்னல் ட்ரக் டே அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ் வந்து நம்மளுடைய ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் கண்ட்ரிஸ் வந்து யூஸ் பண்ணுது. இந்த 26th June அன்றைக்கி வந்து நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகணும், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும், நிறைய ரேலிஸ், நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் நிறைய பப்ளிக் பிளேசஸ்லையும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய அவேர்னஸ்லாம் வாங்கணும். அங்கே 100 மெம்பர்ஸ் கிட்ட போகிற அந்த ஒரு விஷயம் வந்து வெளியே வந்து 1000 பேர் கிட்ட வரணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக நம்ம இதை பார்க்குறோம். And at last, thank you for giving me this wonderful opportunity to speak with you in this amazing day. Thank you for our honorable principal ma'am, vice principal sir, coordinator sir, and all the Dr. Sanjay. Thank you.